ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாசிப்பயிரில் புரத சத்து, நார் சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பாசிப்பயிரை சுண்டலாக கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த மாதிரி லட்டுவாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. வானலியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாசிப்பயிரை சேர்த்தாச்சுங்க. இது கூடவே 8லேருந்து 9 அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேங்க. கேஷ்யூ நட்ஸ் ஒரு 6 அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட நல்லா மிதமான தீயில வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு பயிரோட கலர் மாறிடணும். அதே மாதிரி நல்லா வாசனை வரணுங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துடணும். பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிரை நம்ம நெய்யில் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்துக்கலாங்க. கருக விட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பயிறு மாவையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க அந்த நெய்யிலையே. இப்போது ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நெய்யில் நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறிடணும். நெய்யில் பாசிப்பயிறு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாசிப்பயிறு உருண்டை பிடிக்கிறதுக்கு வெல்லம் காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சா போதுங்க. இனி நம்ம வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசலை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது அதிகமாக சேர்த்துற வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. சூட்டோடையே நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சத்தான பாசிப்பயிறு லட்டு சூப்பராக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.